எழுந்துடா, எழுந்துடா. மேடம். டேய் மூர்த்தி, என்ன நீயா? வெளிய வாடா. மேடம், என்னடா இது? என்னதுக்கு மேடம் புடிக்கிறீங்க? ஒன்ன பிடிக்காம? மேடம், உள்ள தரவா செக் பண்ணிட்டேன் மேடம். காய்கறி முட்டை தான் இருக்கு. பாத்தீங்களா மேடம்? இப்போ அதை நம்புங்க மேடம். நான் யாரையும் கடத்தல மேடம். டேய் வாய மூடு, பல்ல உடைச்சிருவேன். உன் டிரைவர் என்னன்னா அந்த வண்டி உங்களுது இல்லைன்னு சொல்றான், நீ கடத்தலன்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியல உன் லட்சணம். யோ, என்னையா செக் பண்ணீங்க? போய் நல்லா செக் பண்ணுங்க. எஸ் மேடம். போங்க. ஏய் நடடா. மேடம், ஓடாங்க மேடம். ஓபன் பண்ணியா? ஓபன் பண்ண. இவ எப்படி இங்க வந்தா? இவ வாசுகி மருமகளாச்சே. கீழே இறங்குங்க. கீழே இறங்கம்மா. இறங்க. மித்ரா, நீ இப்படி கையும் களவுமா சிக்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏய், இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும் சொல்லு. சீ, நீ ஒரு பொண்ணா? போய் ஜீப்ல ஏறு போ. ஐயோ மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், இப்ப நீ போறியா? என்ன சொல்ற? மேடம், இவங்க தான் என் தங்கச்சி. நமக்கு தகவல் கொடுத்தது இவங்க தான். என்ன சொல்றீங்க? ஆமா மேம், இவங்களை ஃபாலோ பண்ணி போய் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் தான். காரியத்தையே கெடுத்துட்டாளே. நீங்க தான் என்ன ஆரம்பத்துல இருந்தே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப ஆதி என்ன நம்புங்க மேம், ப்ளீஸ். மேடம், இவங்க தான் மேடம் எங்களை காப்பாத்துனாங்க. மேடம், இவங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையே பாழா போயிருக்கும் மேடம். பாத்தீங்களா மேடம், மித்ரா நல்லவங்க மேடம். ஆமா மேடம், இவங்க தான் எங்களை காப்பாத்துனாங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவனை முதல்ல வண்டியில ஏத்துங்க. நீங்க எல்லாம் வாங்கம்மா. நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்க. குட். பொண்ணுங்க இப்படிதான் உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும். இத்தனை பொண்ணுங்களோட லைஃப நீ காப்பாத்திருக்க. இதுக்கு முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமா, உனக்கு எப்படி இவ்ளோ துணிச்சல் வந்துச்சு? மேடம், நானும் இந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி தான் மேடம். இவங்களுக்கு நான் கிடைச்ச மாதிரி அன்னைக்கு எனக்கு யாரும் கிடைக்கல. உண்மையை சொல்லணும்னா நானும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறவதான். அடிபட்டு அடிபட்டு இப்ப கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் இந்த மூர்த்தி கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருந்தா நான் இவ்ளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கவே மாட்டேன். அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பொண்ணுங்கன்னா பயப்படாம தைரியமா இருக்கணும்னு. இது நடக்காம போயிருந்தா இந்த தைரியம் எனக்கு வந்திருக்காது. குட். இப்படிதான் இருக்கணும். தனக்கு வந்த கஷ்டத்தை நினைச்சு கவலைப்படாம அத ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்றது பெரிய விஷயம். உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மித்ரா, அப்புறம் உன்கிட்ட நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மித்ரா, உன்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம யார் யாரோ சொன்னாங்கன்னு எல்லார் முன்னாடியும் நான் உன்னை தப்பா பேசிட்டேன். ஐ எம் சாரிமா.
அப்படி பார்த்தா நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும் மேடம். நீயுமா? ஏன்? ஆ, நானும் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு டைம் உங்களை கை நீட்டி சாரி மேடம். அதெல்லாம் அப்பவே நான் மறந்துட்டேன். நீ அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டியே. எனிவே, சாரிக்கு சாரி கழிஞ்சு போச்சு. இப்போ ஓகேவா? ஓகே மேடம். சரி மித்ரா, நான் வசுவை மீட் பண்ணி நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உன் மேல போட்ட பழிகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன நடந்திருக்கு, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கவலைப்படாம போ. ஓகே? உங்களுக்கு என் மேல எந்த தப்பான அபிப்பிராயமும் இல்லைல்ல? அது போதும் மேடம். மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நான் வரேன். ஓகேமா, டேக் கேர். கான்ஸ்டபிள்ஸ், அந்த பொண்ணுங்களை எல்லாம் வண்டியில ஏத்துங்க. ஓகே மேடம். ஐயோ மித்ராமா, எதுக்குமா நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? இங்க கொடுங்க. பரவாயில்லண்ணே, நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன். நான் எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது சொல்லுங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அப்படிலாம். பரவாயில்ல, போங்கண்ணா. சரிம்மா. சொல்றா, நல்லா தான் இருக்கேன். ஆமா மச்சா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். யாரையுமே இப்பெல்லாம் நம்பவே கூடாதுடா. நல்ல அப்பாவி மாதிரி இருப்பாளுங்க, அதுக்கப்புறம் நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிருவாளுங்க. டேய் இங்க பாரு, என் அனுபவத்துல சொல்றேன், எந்த பொண்ணுமே முழுசா நம்பி பக்கத்துல சேர்க்காத வரைக்கும் நீ சேஃப். என்ன புரிஞ்சுதா? அட ஆமாண்டா. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். வேண்டாமா? அம்மா இந்தாங்கம்மா.